சொல்லுவாங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குதுன்ற போது வேற என்ன வேணும்? ஆனா கண் டெஸ்ட் பண்ண வேண்டி வரலாமா? நிறைய பேர் கண்ணாடி மாத்துறது, கண் டெஸ்ட் பண்றது, இல்ல கண்ணாடி உடையிறது. கண்ணாடி எல்லாம் உடைஞ்சதுன்னா சந்தோஷப்பட்டுக்காங்க இந்த தடவை. காசு வரப்போகுது. சீக்ரெட் உங்களுக்கு மட்டும் சொல்றேன். கண்ணாடி உடைஞ்சா காசு வரும் சரியா? அதனால பெருசா ஐயோ கண்ணாடி உடைஞ்சிச்சு அவசகுணமெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டுல கண்ணாடி உடையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதே மாதிரி கடிகாரம் ஓடாம நின்று செல்லு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால அதெல்லாம் டக்கு டக்குன்னு பார்த்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் இருந்த சுணக்க நிலை மாறப்போகிறது. ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது. ஸோ பெருசா ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கும்பராசிக்காரங்க இந்த மாதம் எதை எதிர்பார்க்கலாம்னா ஒரு 3 விஷயம் எதிர்பார்க்கலாம். ஹெல்த் வைஸ் பெட்டரா இருக்க போறீங்க. வெல்த் வைஸ் சூப்பரா இருக்க போறீங்க. மென்டலாவும் பிசிக்கலாவும் இந்த தடவை ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. நிம்மதியா இருக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியான தூக்கம் வரப்போகிறது. இந்த 1 மாத காலம் மற்ற எல்லா பிளானட்டரி பொசிஷனுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் இடத்துல குரு பார்வையா இருக்கு. ராசிநாதனுமே ஒரு 27 தேதிக்கு அப்புறம் அந்த வக்கர நிவர்த்தி அடைந்து விடுவார்ன்ற போது தேவையில்லாம இருந்த அந்த டைலமா தாட்ஸ் எல்லாம் வெளில வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி சரியா தான் இருக்கும், சரியா தான் போகுதுன்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ ஆஃப்டர் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் எல்லாமே சரியா போகுது. ரொம்ப 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 நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.